இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாக, அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் எங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, இதுக்கு முன்னாடி சில பதிவுகள் நாம் அம்மை ராஜேஸ்வரி பாமாலை பார்த்தோம். அவங்க நாட்டார் நகரத்தார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பெண்கள். இதை இப்போது சொல்கிற வழக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த பாடல்கள்லேருந்து தான் நம்ம இப்போ சில பாடல்களை பார்த்துட்ருக்கோம். எல்லா பாடல்களும் ரொம்ப அருமையாக இருக்குது. தினமும் தினப்படி பாராயணத்துக்கு நாம் சொல்லக்கூடிய பாடல்களாக இருக்குது. 45 பாடல்கள் இருக்குன்னா தினமும் எல்லாத்தையும் 45 படிக்க முடிஞ்சவங்க தாராளமாக படிக்கலாம். அவ்வளவுக்கும் பயன் இருக்குது. இப்போ சஷ்டி கவசம் சொல்கிறோம், கந்தகுரு கவசம் சொல்கிறோம், கந்தர் அனுபூதி சொல்கிறோம். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கலாம். யாருக்கு எது பிடிக்குன்றது அவங்கவுங்க மனசுக்கும் அந்த இறைவனுக்கும் தான் தெரியும். அவங்களுக்கும் அந்த இறையருளுக்கும் உள்ள தொடர்பு அது. அதுபோல் அம்பாளை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இந்த பாடல்கள் மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் தன்னுடைய வாழ்க்கையில் வளம் பெறணும், சௌகரியமாக இருக்கணும், இன்ன காரியம் சாதிக்கணும், பிள்ளைங்கள்லாம் படிக்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய பிரார்த்தனைகள் மனசுக்குள்ளே இருக்கும். அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறவங்க இருப்பாங்க. குழந்த பாக்கியம் வேணும்னு கேட்பாங்க, செல்வம் வேணும்னு கேட்பாங்க, வசதி வேணும்னு கேட்பாங்க, மற்றவங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கணும்னு கேட்பாங்க, எத்தனையோ இருக்குது. திருமணம் கைகூடணும்னு கேட்பாங்க. இல்லற வாழ்க்கைன்னா பல தேவைகளை கொண்டது தான் அது. பல தேவைகள், அதுக்கேற்ற சேவைகள் எல்லாமே தேவைப்படும். அதனால் பெண்களோட மனசு ஆண்களை விட, ஆண்கள் சம்பாதிக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடோடு சதா சிந்திக்கக்கூடியவர்கள் கூடுமானவரை பெண்களாக இருப்பார்கள். அதனால் அவங்களுடைய மனசு இதில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என்னை வச்சு தான், என்னை போல தான் மற்றவங்களும் இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நம்புவேன் இல்லையா. என்னோடய அனுபவத்துக்கு நான் அப்படி தான் நம்புகிறேன். ஆண்கள் சம்பாதிக்கிறதுல ஈடுபாடு, எப்படி சம்பாதிக்கலாம், இந்த வருமானம் போதுமா, இன்னும் அதிகப்படுத்தலாமா, அப்படி பிளான் பண்ணுவாங்க. ஆனால் வாழ்வியலுக்கு தேவையான ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நுட்பமாக யோசிக்கக்கூடியவர்கள் பெண்கள். அந்த ஆண்களோட முன்னேற்றத்தையும் உள்ளடக்கிய சிந்தனை கொண்டவர்கள் பெண்கள். அதனால் இவங்களுடைய எண்ணம் அவங்களையும் தூக்கி விடும், காரிய சித்தி ஆகும். அதனால் பெண்கள் இதை விரும்புவாங்கன்றது என்னோட நம்பிக்கை. அதனால் நான் இதை சொல்கிறேன். அபிராமி பட்டர் மாதிரியே எல்லாரும் இல்லை. எல்லாராலையும் ஒரே மாதிரி ஈடுபாடு காட்ட முடியாது. விநாயக பெருமானுடைய அருள் பெற்றவர் ரெட்டிப்பட்டி சுவாமிகள், முருகனுடைய திருவருள் பெற்றவர் அருணகிரிநாதர். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அருள் மார்க்கம் இருக்கும் இல்லையா. அதனால் இது பிடிச்சவங்க ஏற்றுக்கோங்க. அந்த பாடல்களை இப்போ பார்க்கலாம். சில பாடல்களை பார்க்கலாம். ஒரு பாடல், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சீரார் பெருந்துறையில் சிவயோக நாயகி, சிவகாமி தில்லை மன்றில் தென்குமரி பகவதி, திருவானைக்காவினில் திகழும் அகிலாண்டேஸ்வரி, காரார் மதிர்கட்சி காமாட்சி, அங்கையற்கண்ணி செந்தமிழ் மாமதுரையில் கங்கை வளநாதுடைய நங்கை விசாலாட்சி, காளி வங்காள மண்ணில் தாராசிவன் தோலும் தமிழும் விழைபவள், சமயபுரம் அதனில் மாறி, தட்டாமல் கடவுரில் பட்டரு கருள் செய்ய தையல் அபிராம வல்லி, ஏறார் மழை கண்ணி எண்ணறியனின் கோலம் யாவும் எமையாள வளவோ, இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி, இமயமலை வாழும் உமையே, இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி, இமயமலை வாழும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி
சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அடுத்த பாட்டு, இன்னொரு பாட்டு பார்க்கலாம். தேராத கவியனினும் மாறாத காதலால் திருமுன்பு சாற்றுகின்றேன். சிந்தை அணு ஒவ்வொன்றும் தேவி உனதேயாக செய்ய தமிழ் பாடுகின்றேன். ஆறாத துயருக்கும் அகலாத கவலைக்கும் ஆரை நான் நொந்து கொள்வேன். அறியாது பிழை செய்து சரியாக வதைப்பட்ட அவலத்தை எங்கு சொல்வேன். நீராக வேன்று தற்புறம் மூன்றும் செற்ற உனை நெஞ்சார போற்றுகின்றேன். நெற்றி விழியால் எனது குற்றமலை பொடியாக நின்னருளை வேண்டுகின்றேன். நெற்றி விழியால் எனது குற்றமலை பொடியாக நின்னருளை வேண்டுகின்றேன். ஈரேதும் இல்லாத இன்ப வடிவாக என் இதய தளமீதும் ஒளிர்வாய். ஈரேதும் இல்லாத இன்ப வடிவாக என் இதய தளமீதும் ஒளிர்வாய். இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி, இமயமலை வாழும் உமையே. இறைவி என்னை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி, இமயமலை வாழும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அடுத்து ஒரு பாடல் பார்க்கலாம். நிறைய பாடல்கள் இருக்குது. நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு சில பாடல்களை மட்டும் போடுறேன். பொன்னும் நீ, நான் தேடும் பொருளும் நீ, புகழும் நீ, போகங்கள் யாவும் நீயே. புறமும் நீ, அகமும் நீ, புலியெங்கும் புவியெங்கும் நான் காணும் பொலிவு நீ, போதம் நீயே. முன்னும் நீ, நடுவும் நீ, முடிவும் நீ, முடிவிலா முழுமை நீ, ஞானம் நீயே. முதுமை நீ, இளமை நீ, மோகம் நீ, தாகம் நீ, மோனம் நீ, கானம் நீயே. மன்னும் நீதான் எனது வாழ்வென்று வளமென்று மனமுருகி நின்றதெல்லாம். வஞ்சமோ என் துயர் கொஞ்சமோ, இவ்வாறு மறப்பதுவும் ஒரு நெஞ்சமோ. இன்னும் நீ சற்றும் இறங்காதிருந்திடில் என் உயிரினி மிஞ்சுமோ. இன்னும் நீ சற்றும் இறங்காதிருந்திடில் என் உயிரினி மிஞ்சுமோ. இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி, இமயமலை வாழும் உமையே. இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி, இமயமலை வாழும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அடுத்து ஒரு பாட்டு பார்க்கலாம். என்ன கவி பாடினால் உன் மனது மாறுமோ, என் மீது கருணை வருமோ. எவர் மூலம் அணுகினால் யான் செய்யும் விண்ணப்பம் எளிதாக நிறைவேறுமோ. சொன்னபடி கேளாமல் துயர் செய்யும் என் மனம் தூய்மை பெற வழியும் உண்டோ. சோதித்து வாட்டுவது போதுமென உன்னிடம் சொல்லுபவர் யாரும் இல்லையோ. சோதித்து வாட்டுவது போதுமென உன்னிடம் சொல்லுபவர் யாரும் இல்லையோ. சின்ன மலர் என்றாலும் தேன் துளி சுமந்து தவம் செய்து வரும் மலர் அல்லவோ. செப்புவது பிழைப்படினும் செவி இன்பம் தரவல்ல செய்மழலை மொழி அல்லவோ.
இன்னபடி தான் பெற்ற பிள்ளை துயர் எய்துகையில் இழகாத தாயும் உண்டோ. இன்னபடி தான் பெற்ற பிள்ளை துயர் எய்துகையில் இழகாத தாயும் உண்டோ. இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழ்கும் உமையே. இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அடுத்து இன்னொரு பாடல் பார்க்கலாம். எல்லா பாடலும் கேட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்த பாடல். காற்றை படைத்தவள் நீ என்ற போதிலும் கவரிகள் வீசுகின்றோம். கனலும் உன் வடிவெனினும் கற்பூர தீபங்கள், கனலும் உன் வடிவெனினும் கற்பூர தீபங்கள் கமல் தூபம் காட்டுகின்றோம். ஆற்றையும் கடலையும் அருளிய நின்மேனிக்கும் அபிஷேக நீர் சுமந்தோம். அங்கிங்கெனது வெளியெங்குமுள நீ உரைய ஆங்காங்கு கோயில் செய்தோம். போற்றறிய நின் வடிவை பொன்னிலும் கல்லிலும் பூஜித்து வாழ்த்துகின்றோம். புவி மீது நீ தந்த பொருளன்றி வேறொன்றை போய் தேடி எங்கு பெறுவோம். ஏற்றருள வேண்டும் என் இதயத்தை எம் அன்பை இணை மலர்த்தாளில் வைத்தோம். ஏற்றருள வேண்டும் என் இதயத்தை என் அன்பை இணை மலர்த்தாளில் வைத்தோம். இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே. இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இந்த பாடல்கள்லாம் எந்த அளவுக்கு அப்படியே நாம் போய் அம்பாள் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு பாருங்க, அம்மா கிட்ட குழந்தை பேசுகிற மாதிரி இருக்கு பாருங்க. அதனால இந்த பாடல்கள் எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். இந்த பாடல்களை கேட்டு எல்லாரும் மனசு உருகி நம்ம அம்மாவோட திருவடியில் நம்ம வணங்கி நம்ம தேவைகளை விண்ணப்பிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவுகளை போடுறேன். அழுவணும், குழந்தை அழுதாதான் அம்மா பால் கொடுக்க வருவாங்க. நம்முடைய தேவைகளை சொன்னால் தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க. நாடுவோர்க்கெல்லாம் நாடியபடியே நல்வரம் கொடுக்கும் நல் ஈசன் பாடுவோர் தமக்கு பாடுதற்கு இசைந்த பயன்களை அளிக்குனர் பதத்தோன். ஆடுவோர் கூத்தை அறிகின்ற சீலன் நண்பதம் சிந்தையில் புகுந்து கூடிய உறவாய் வழியது காட்டி குணங்களை உரைக்கும் மெய்க்குருவே அப்படின்னு சொல்லுவார் ரெட்டிப்பட்டி சுவாமிகள். அது மாதிரி நாடுவோர் நமக்கு நாடுற மாதிரி கொடுப்பார், பாடுவோர் நமக்கு பாரதிக்கு செய்த மாதிரி கொடுப்பார் இறைவன். அதனால் நம்ம அம்பிகையோட திருத்தாள்கள், அம்பிகை வேற யாரும் இல்லை, பரம்பொருளோட கருணை, கருணை வடிவு, அருள் வடிவு. அந்த அருள் வடிவான கருணை வடிவான அந்த தாய்கிட்ட நம்முடைய தேவைகளை சொல்லி விண்ணப்பிக்கிறதுக்கு இது பொருத்தமான பாடல்கள் அப்படின்றதுனால இந்த பதிவை போட்டேன். இதுக்கு அடுத்த பதிவில் இன்னும் சில கருத்துக்களோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழியன்னாலும் மெய்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.